ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு TechReviewTamil. நாங்கள் இந்த வீடியோவில் ட்ராப்ஷிப்பிங்கண்டா என்ன, ட்ராப்ஷிப்பிங்கை நாங்கள் எப்படி செய்கிறது, அதே நேரம் ட்ராப்ஷிப்பிங்கில் எப்படி நாங்கள் சக்ஸஸ் ஆகிறது, இந்த 3 விஷயத்தையும் பற்றி நாங்கள் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணால் அப்புறம் கிட்ட முழுமையாக விளாங்கும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்களாண்டா கீழே உள்ள தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் 3டையுமே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நேராக வீடியோக்கு போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங் மாடல். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு பொருளை விற்பனை செய்தீங்கன்னா அதான் ட்ராப்ஷிப்பிங் மாடல். அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்னு சொல்லக்கூடிய eBay, AliExpress, அமேசான் போன்ற வெப்சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்டை சூஸ் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியா, அதாவது உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டா ஷாப்பாக இருக்கட்டும், லைக் எதாவது வேண்டும், அதில் அந்த போஸ்ட் ஒன்று போடுவீங்க. ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு கஸ்டமரால் அந்த ப்ராடக்டை உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணினாருண்டா நீங்கள் நேரடியாக அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணி அவருக்கு அனுப்புவீங்க. இதால் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவர் ஆர்டர் பண்ணுற பொருள் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 20,000க்கு போதாண்டா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் அல்ல சோஷியல் மீடியாவில் ஒரு 25,000 24,000 சொல்லி ஒரு சின்னளவான ப்ரைஸ் லிமிட் ஏற்றி காட்சிப்படுத்துவீங்க. ஸோ அதால் அவர் 24,000 உங்களுக்கு பே பண்ணிக்க 20,000 அந்த இ-காமர்ஸ் ஸ்டோருக்கும் 4,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங். இது சுருக்கமாக சொல்ல போனால் இ-காமர்ஸ் மாடலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஷிப்பிங்கை பொறுத்துலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செல் பண்ணுற பொருள் கண்டிப்பாக கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக பார்த்தீங்கன்னா அந்த இ-காமர்ஸ் வெப் ஸ்டோரில் இருந்து யூசருக்கு நீங்கள் பொருளை அனுப்பிக்கொள்ளலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ட்ராப்ஷிப்பிங்கை எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்தே ட்ராப்ஷிப்பிங் செய்கிறது. அதாவது நீங்கள் AliExpress, eBay போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பொருளை விற்பனை செய்வீங்க. இப்போ உதாரணமாக eBayல இருந்து ஒரு 200 ரூபாய்க்கு பொருள் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் AliExpressல 250 ரூபா 300 ரூபான்னு சொல்லி நீங்கள் அங்கே விற்பனை செய்யலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா முதலாவது மெத்தட். அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து எடுத்து திருப்பி இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு விற்பனை செய்கிறது. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து எடுத்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜ், அதாவது ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னவோ இருக்கட்டும், பட் என்ன சோஷியல் மீடியா இருக்குதோ ஸோ அதில் நீங்கள் அந்த பொருளை காட்சிப்படுத்தி அதை யூஸரை பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்கன்னா அதான் ரெண்டாவது மெத்தட். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், இந்த ட்ராப்ஷிப்பிங் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு வெப்சைட் இருக்கணுமான்னு சொல்லி. இந்த ட்ராப்ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. பட் இருந்தால் உங்களுக்கு ட்ராப்ஷிப்பிங் மூலம் வர இன்கம் அதிகரிக்கும். அது கட்டாயம் இருக்கணும். நீங்கள் அதுக்கு மாற்றிடா பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக இன்ஸ்டாகிராமோட ஷாப்பை யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜ் அதுகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த ட்ராப்ஷிப்பிங்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஷிப்பிங்கில் எப்படி சக்ஸஸ் ஆகிறன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வழிகளை பின்பற்றணும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா மூலம் ட்ராப்ஷிப்பிங் செய்கிறீங்கன்னா அதுக்கு அந்த சோஷியல் மீடியாவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் நிறைய கஸ்டமரை கெயின் பண்ணணும். ஏன் இப்போ நாங்கள் நிறைய கஸ்டமரை கெயின் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் உங்களோட சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாருண்டா அவர் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ரேட்டிங் எல்லாம் தருவார். அவர் தான் ரேட்டிங் ரிவ்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுண்டா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவிடும். அதாவது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் தருக நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜை நோக்கி வேறு வேணும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் அதிகரிக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விற்கக்கூடாது. அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு பொருள் 25,000க்கு செல் பண்ணுறாங்கண்டா நீங்கள் அந்த ப்ராடக்டை உங்களோட சோஷியல் மீடியா 35,000 40,000 சொல்லி விற்றீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வரது குறைவாக இருக்கும். அதே நேரம் அவை வேறு இடங்களில் தேடி போடுவிடும். ஸோ இதால் உங்களுக்கு வர கஸ்டமர் எண்ணிக்கை குறையும். அதால் உங்களோட இன்கமும் குறையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் லிமிட்டை மற்ற மார்க்கெட் பிளேஸோட ஒப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராப்ஷிப்பிங் கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியாட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய டியூட்டோரியல் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டியூட்டோரியல் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு
இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராப் ஷிப்பிங் மூலம் உங்களுக்கு வர இன்கம் வந்து 2-3 மடங்கு அதிகரிக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பொருளை மார்க்கெட்டிங் செய்ய போகிறீங்க, அதாவது எந்த கேட்டகரி பொருளை சூஸ் பண்ண போகிறீங்க. உதாரணமாக எலக்ட்ரானிக்கோ இல்லை க்ளோத்திங்கோ இல்லை ஃபர்னிச்சரோ என்று சொல்லி எந்த கேட்டகரியில் வந்து அதிகளவான மக்கள் விரும்பினுமோ அதை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே நேரம் வந்து ட்ரெண்டிங்கான பொருட்களை வந்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் மூலம் விற்பனை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தேடி கஸ்டமர்ஸ் வருவினோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி வந்து எல்லா மக்களாலேயுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருக்குமோன்னு சொல்லி வடிவ செக் பண்ணி போட்டு சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடாது. அதுக்கான காரணம் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் வந்து ஒரு கடல் அளவு. ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக போடுற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நாங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பிங் மூலம் மணியை ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ, அதாவது லைவாக எப்படி நாங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்க. மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம டெக் ரிவ்யூ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.